டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் தோன்றின ஒவ்வொரு உயிரும் பிறந்து வளர்ந்து படிப்படியான வளர்ச்சி நிலைகளை பெற்ற பிறகு முதிர்ந்து இயற்கையோடு சேருவது தான் இயற்கையின் நியதி. அந்த வகையில் நாமும் இந்த உலகத்தில் ஒரு உயிரினம்தான். நமக்கும் முதுமை ஏற்படும். அப்போ முதுமையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும், அதை பெருமளவில் ஆயுர்வேதம் துணை கொண்டு நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு முதுமையில் ஏற்படும் சில சிக்கல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதலாவதாக பார்த்தோம்னா நரம்பு மண்டலம் சார்ந்த சிக்கல்கள். பொதுவாக வயதாகும் பொழுது என்ன இருக்குன்னா அடிக்கடி வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நரம்பு திசுக்களும் நம்மளுடைய உடல் திசுக்களும் தாதுக்களும் நலிவடைவது தான் காரணம். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம்னா கழுத்து எலும்புகள் நசுக்கப்படுவதனால தலை சுற்றல் ஒரு பிரதானமான பிரச்சனையாக இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தாலோ அல்லது ஒரு பொசிஷன்லேருந்து எந்திரிச்சாலோ அவர்களுக்கு கண்டிப்பாக தலை சுற்றல் இருக்கும். நடக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸில் பிரச்சனை இருக்கும். இன்னும் சில முதியவர்கள் பார்த்தோம்னா அந்த பல் ஈறுகள்லேருந்து தலைக்கு போகிற நரம்புகளில் ஒரு அழுத்தம் ஏற்படுவதனால கடுமையான வலியில் அவங்க கஷ்டப்படுவாங்க. இன்னும் சிலர் தூக்கமின்மையிலையும் கஷ்டப்படுவாங்க, மறதியிலையும் கஷ்டப்படுவாங்க. இப்படி பல வகையான நரம்பு சார்ந்த சிக்கல்கள் முதுமையில் இருப்பது எப்பொழுதுமே இயல்பு தான். அதை நம்ம தடுப்பதற்கான வழிமுறைகளும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த வயதானவர்கள் வயதாக என்னாகும்னா நம்ம சுற்றி இருக்கிறதுல வரும் மாற்றங்களை எளிதாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அதிசயிச்சு பார்ப்பாங்க, தன்னுடைய பழைய நினைவுகளையே அசை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த இரண்டுக்கும் பெரிய இடைவெளி இருப்பதனால அவங்கனால புதிய விஷயங்களை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால ஒரு வகையான மன அழுத்தம், மனப்பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதீத மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க, மறதியினால் கஷ்டப்படுவாங்க. சில பேர் தனிமையை விரும்புவாங்க. அதுக்கு டிப்ரெஷனும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதற்கு சரியான அணுகுமுறை என்னன்னா நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் வெளியில் வர முடியும். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். பொதுவாகவே தோலானது நல்ல எண்ணெய் பசையுடையது. அதில் நல்லா நமக்கு எண்ணெய் சுரப்பிகள் வேலை செய்யணும், வியர்வை சுரப்பிகள் வேலை செய்யணும். வயதாக இந்த சுரப்பிகளுடைய தன்மை குறைந்து விடுவதனால அந்த எண்ணெய் பசை குறைந்து தோல் வறட்சி அடையும். இப்படி தோல் வறட்சியின் காரணமாக நமக்கு அலர்ஜி ஏற்பட்டு அந்த தோலில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த எக்ஸிமா, தோல் அழற்சி அதிகமாகி சோரியாசிஸ் போன்ற தன்மைகளும் இருக்கலாம். காலில் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்கள் ஆறுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி தோல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கலாம். தொற்று கிருமிகளும் அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். நகத்தினுடைய இடுக்குகளில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நகங்களை சரியாக வெட்டி விடுவதன் மூலமாக தான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாள்பட்ட நோய்கள். சர்க்கரை நோய் இன்றைக்கு எல்லாருக்குமே இருக்குது, உயர் ரத்த அழுத்தமும் இருக்குது. இதே வயதாகும் பொழுது அவர்களுக்கு இருதயம் சார்ந்த நோயாகவோ அல்லது இரத்த குழாய் சார்ந்த நோயாகவோ மாறாமல் சர்க்கரை நோய் சரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு நம்மளுடைய தூக்கமின்மை அல்லது மறதி போன்ற பிரச்சனைகளோ அல்லது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளோ வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக முதுமையிலே சிலருக்கு சில வகையான கேன்சர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலோ, பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகும் அவர்களுக்கு ஏதாவது மாதவிலக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டாலோ, சிறுநீரில் இரத்தப்போக்கு இருந்தாலோ கண்டிப்பாக உரிய மருத்துவரிடம் சென்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்துக்கணும். பொதுவாகவே முதுமையில் பல சிக்கல்கள் இருந்தாலும் எல்லா சிக்கல்களையும் நம்ம சரியாக அணுகும் பொழுது அவர்களை என்றைக்குமே நம்மளால் வளமாக வைத்திருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் முதுமையில் வரும் சில சிக்கல்களை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.